பார்ப்பன பாசிச பலிபீடத்தில் மீண்டும் ஒரு படுகொலை. உழைக்கும் மக்களின் கழுத்தை இருக்கும் மரணக்கயிறு தான் RSS BJP ABVP கும்பல். மாணவர் ரோஹித் வெமுலாவின் மரணம் இந்த பாசிச கும்பலின் நரபலியே. ரோஹித் வெமுலா ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டப்படிப்பு மாணவர். அந்த பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் அம்பேத்கர் மாணவர் சங்கத்தின் முன்னணியாளரும் கூட. அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்ததிலிருந்தே அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து சக மாணவர்களுடன் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அப்படித்தான் யாகூப் மேமன் தூக்கிலிடப்பட்ட போதும் இந்திய அரசை கண்டித்து பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். முசாஃபர் நகர் கலவரத்தில் RSS பயங்கரவாதிகளின் சதி செயலை அம்பலப்படுத்துகின்ற ஆவணப்படத்தை பல்கலைக்கழகத்தில் திரையிட்டார்கள் அம்பேத்கர் மாணவர் சங்கத்தினர். घर पे लड़की हो औरत हो जिसके हाथ लगा उसने वही काम किया. मेरे जेठ को ससुर के ऊपर घेर कर जीती में आग लगा दी. தங்களது கொடூரங்கள் அம்பலப்படுவதைக் கண்டு RSSின் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னும் மாணவர் இயக்கம் ஆத்திரமுற்றது. உடனே அம்பேத்கர் மாணவர் சங்கத்தினரை இழிவுபடுத்தியும் மிரட்டியும் ABVP மாணவர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதினார்கள். இதை தட்டி கேட்டு ABVPயினரை மன்னிப்பு கேட்க வைத்தனர் அம்பேத்கர் சங்க மாணவர்கள். இதற்கு பழிவாங்க நினைத்த ABVP உடனே அம்பேத்கர் மாணவர் சங்கம் தங்களை தாக்கியதாக போலீசில் பொய் புகார் அளித்தது. இதன் முதல் அடக்குமுறையாக மாணவர்களுக்கு தர வேண்டிய அரசின் கல்வி உதவித்தொகையையும் நிறுத்தினார்கள். RSSின் ஆசி பெற்ற அப்பாராவ் துணைவேந்தராக பொறுப்பேற்றதும் மத்திய அமைச்சர்கள் பண்டாரு தத்தாத்ரேயா சுமிதி இரானி தலையீட்டின் பேரில் அநீதியாக விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மாணவர்கள். பல்கலைக்கழகத்தின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக 15 நாட்களுக்கும் மேலாக மாணவர்கள் போராடி வந்தனர். இந்நிலையில்தான் ஜனவரி 17ஆம் தேதி அன்று மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை செய்து கொண்டார். அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அப்பாராவ் பண்டாரு தத்தாத்ரேயனுடைய கடிதம், ஸ்மிருதி இரானி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடைய அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் அவர்களை கல்லூரியை விட்டும் விடுதியை விட்டு நீக்கி அவரை தொடர்ந்து டார்ச்சர் செய்து அதனுடைய இறுதியில அவர் மரணத்தை தழுவி இருக்கிறார். RSSின் இந்த நரபலியை பார்த்து நாடெங்கிலும் உள்ள ஜனநாயக சக்திகள் கொதித்தெழுந்தனர். இந்தியா முழுவதும் மாணவர்கள், புரட்சிகர அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் என அலை அலையாக போராடி வருகிறார்கள். एक छोटे से कोने में हम लोग को दबाया दिया जा रहा था. यहाँ की पुलिस प्रशासन व्यवस्था जब भी ABVP के गुंडों ने वहाँ पे सारा தமிழகத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த மதவெறி பாசிசம் போல வச்சுகிறது, யாரையும் கொல்ல தயாராகிவிட்டது என்பதற்கான உதாரணம் அதுதான் தலித் மாணவர் ரோஹித்தை இன்றைக்கு தூக்கிலேற்றி இருக்கிறது. மாணவர் தற்கொலை குறித்து மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அனைவரும் கள்ள மௌனம் சாதித்தனர். ஏவி விட்ட கும்பலுக்கு ஏது குற்ற உணர்ச்சி? மாணவர்களின் போராட்டம் தீவிரமானதை அடுத்து வேறு வழி இல்லாமலும் விருப்பம் இல்லாமலும் 5 நாட்கள் கழித்து பிரதமர் மோடி மௌனம் கலைத்தார். பல்கலைக்கழக நிர்வாகம் ரோஹித்தின் குடும்பத்திற்கு 8 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக கூறியது. இதை வாங்க மறுத்த ரோஹித்தின் குடும்பத்தினர் 5 நாட்களாக மோடி என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பினர். 8 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், எனது மகனை தற்கொலைக்கு தள்ளிய கயவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கோருகிறார் ரோஹித்தின் தாயார் ராதிகா வெமுலா. నాలాంటి బాధ ఏ తల్లికి ఉండకూడదు, ఏ పిల్లోడు ఇంకొక ఏ రోహిత్ ఇట్లా అవ్వకూడదు. అందుకని ఒక ప్రత్యేకమైన చట్టం తీసుకొచ్చిన దాకా మీరందరూ నాతో ఉండేసి అందరం కలిసి పోరాడదాము.
தனக்கு காலாட்படையாக இருக்க வேண்டிய தலித் மக்கள் எதிராக போராடுவதைக் கண்டு சினமடைந்த RSS போராடும் மாணவர்கள் மீது தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. அப்படித்தான் மும்பை தாராவி பகுதியில் கண்டன ஊர்வலம் நடத்திய தலித் மாணவர்கள் மீது லத்தி மற்றும் இரும்பு கம்பி கொண்டு தாக்கியது இந்த பாசிச கூட்டம். அத்தனை அடக்குமுறைகளையும் திசை திருப்பல்களையும் தாண்டி இன்று ரோஹித் வெமுலாவின் தற்கொலை ஆளும் வர்க்கத்தை ஆட்டம் காண வைத்து விட்டது. தலித்துகளுக்கு எதிரான தங்களது சாதிய ஒடுக்குமுறையை மறைக்கவும் மத கலவரங்களுக்கு அடியாட்களாக அவர்களை பயன்படுத்தவும் சமீப காலமாக அம்பேத்கர் துதிபாடுகின்றன பார்ப்பனிய பாசிச பரிவாரங்கள். ஒரு பக்கம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பது, மறுபக்கம் தலித்துகளுக்கு மலர் வளையம் வைப்பது என்று பார்ப்பன பயங்கரவாதிகளின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்திவிட்டது ரோஹித் வெமுலாவின் தற்கொலை. அடுத்த தலைமுறையை பார்ப்பனிய ஏகாதிபத்திய தாசர்களாக, தலையாட்டும் ஆட்டு மந்தைகளாக, சுயமாக சிந்திக்கவோ தனது உரிமைக்காக கூட குரல் கொடுக்கவோ முடியாதவர்களாக உருவாக்கும் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது பார்ப்பன பாசிச பயங்கரவாத கும்பல். நாட்டை சீர்கெடுக்கும் காவி கும்பலை விரட்டியடிக்க வேண்டிய தருணம் இது. நாம் பகத்சிங்கின் வாரிசுகள் என்பதை மீண்டும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய தருணம் இது. அவருடைய மரணம் சொல்லும் பாடம் அனைத்து தரப்பு மாணவர்களும், தலித்துகள், சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மாணவர்களும் மக்களும் RSS, BJP, இந்த APP, இந்த இந்து மதவெறி கும்பலுக்கு எதிராக களமிறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை அதைதான் நமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னாடியும் இன்று சொல்கிறது. வாட்டில் கலவரம் நடத்திய கொன்று குவித்த RSS, BJP-ஐ நாட்டிலிருந்து கருவறுப்போம், வேரோடு அறுத்தறிவோம்.